விழுப்புரத்தில் 11 மணிக்கு மேல் தான் எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கு 9:45 இந்த வாய்ப்பு கிடைத்திருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நேரத்தை எல்லாம் குறைத்து தன்னுடைய உரைகளை குறைத்து எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய நம்முடைய முன்னணி தோழர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் பேசி முடிக்கிற வரையில் நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் சத்தம் போடாமல் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். 12 மணி ஆனாலும் காத்து கிடக்கிற ஒரு களம் சிறுத்தைகளின் களம். வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் 1 மணிக்கு மேலேயும் கூட்டம் கலையாமல் அந்த மாநாட்டு அரங்கிலே திரண்டிருந்ததை நாடே பார்த்தது. மகளிர் விடுதலை இயக்கம் நடத்திய மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டிலும் நள்ளிரவை தாண்டியும் கூட்டம் கலையவில்லை என்பதை இந்த நாடு பார்த்தது. அப்படித்தான் இன்றைக்கு திருவண்ணாமலை தீபமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சிறுத்தைகள் நடத்துகிற தீப திருவிழாவாக இந்த மகளிர் கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேடையிலே பின்புறத்திலே திருவண்ணாமலை அந்த மலை பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. வெறும் மலையாக இருந்தால் அது என்ன மலை என்று தெரியாது. எனவே அண்ணாமலையார் கோபுரத்தையும் பக்கத்திலே வையுங்கள் என்று நான் டெல்லியில் இருந்து நள்ளிரவு 1 மணி 2 மணி 3 மணி என்று தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அந்த கோபுரத்தையும் வைக்க செய்தேன். பலருக்கும் வியப்பாக இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாத திருமாவளவன் மலையை பின்புறமாக வைத்ததோடு நில்லாமல் அண்ணாமலையார் திருக்கோவிலின் விண்ணுயர உயர்ந்து நிற்கும் கோபுரத்தை வைத்திருக்கிறாரே, அதில் சிவசிவா என்று எழுதியிருக்கிறதே, என்ன ஆனது திருமாவளவருக்கு என்று பகுத்தறிவாளர்களும் விமர்சிப்பார்கள். சிவபக்தர்களின் வாக்குகளுக்காக திருமாவளவர் இப்படி மேடை அமைத்திருக்கிறார் என்று சங்கிகளும் விமர்சிப்பார்கள். விமர்சனங்களை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. இந்த மேடை சிறுத்தைகளின் மேடை, சமூக நீதிக்கான மேடை, சமத்துவத்திற்கான மேடை, சமூக நல்லிணக்கத்திற்கான மேடை, புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலுக்கான மேடை, தந்தை பெரியாரின் தன்மானத்திற்கான மேடை, மாமேதை மார்க்சின் பாட்டாளி வர்க்கத்தின் தலைநிமிர்வுக்கான மேடை. இது எங்களின் குறியீடு. நாங்கள் திருவண்ணாமலை நகரத்திலே நின்று பேசுகிறோம், கூடி பேசுகிறோம், கொண்டாடுகிறோம், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிறோம். சிலருக்கு வயிற்றெரிச்சல், என்ன பெரிய சாதனையை சாதித்து விட்டீர்கள், வெற்றி விழா கொண்டாடுகிறீர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்பதை அரசியல் களத்தை உற்று நோக்கக்கூடிய அனைவரும் வியப்போடு பாராட்டுகிறார்கள். நான் போகிற இடமெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு களமாடக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் இந்த அங்கீகாரத்தை வரவேற்று பாராட்டுகிறார்கள். இது சாதாரணமான ஒன்று அல்ல, இது ஒரு மகத்தான சாதனை, வரலாற்று சாதனை.
அரசியல் களத்தில் பயணிக்கக்கூடியவர்களால் இதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. ஒரு மகத்தான சாதனை. ஆகவே இதை நாட்டு மக்களுக்கும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. நம்மை அங்கீகரித்த பொதுமக்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அண்மையிலே வெளிச்சம் கலைக்குழு நடத்திய நிகழ்ச்சியில் நான் சொன்னேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருப்பது 5 முறை ஆட்சிக்கு வந்ததற்கு சமம் என்று சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அண்ணாவோடு சேர்த்தால் 7 முறை என்று கருதுகிறேன். திமுகவுக்கு எதிரான விமர்சனங்கள் அண்ணா காலத்திலிருந்து தொடர்கிறது. திமுகவை வீழ்த்துகிற முயற்சி